கனவுகள் வெற்றி உங்களை தேடி வரும் என்று தனது சுயசரிதமான அக்னி சிறகுகள் மூலம் இந்திய இளைஞர்களின் வாழ்க்கையில் ஒரு ஒளிவிளக்கை ஏற்றி வைத்தார். இந்த தேசத்தின் முதன் குடிமகன் என்று எண்ணாமல் இந்த தேசத்தின் முதன் சேவகன் என்றே தன்னை வரிந்துரைத்து கொண்டு களமிறங்கிய உத்தம தலைவர் அவர் வழியில் உழைத்து அவர் எடுத்துக்காட்டியுள்ள தத்துவங்கள் படி நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கையை வாழ்ந்தால் வெற்றி நம்மை தேடி வரும் என்று டாக்டர் கலாம் அடிக்கடி கூறுவதுண்டு. ஒரு மனிதனின் பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் அந்த மனிதனின் இறப்பு ஒரு சாஸ்திரமாக இருக்க வேண்டும் என்று டாக்டர் கலாம் அடிக்கடி கூறுவதுண்டு. நாமும் நமது வாழ்க்கையில் நேர்மையாக உழைத்து நமது இலக்கை எட்ட வேண்டும் என்று சபதம் ஏற்போம். வாழ்க டாக்டர் கலாமின் புகழ், வளர்க அவர்தம் லட்சிய கனவுகள். கலை நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் திரு கு ஆர்மசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி. அடுத்ததாக குழுப்பாடல் சரணம் சரணமப்பா. கல்முள் மலை கடந்து 18 படி கடந்து சென்று ஐயப்பனை வழிபடும் பக்தர்களை பார்த்துப்பீங்க. இப்போ இங்க இருக்கிற ஐயப்பனை வணங்கி வணங்குகிறார்கள் நம் மாணவர்கள். சரணம் சரணமப்பா சுவாமியே சரணமப்பா, சரணம் சரணமப்பா சுவாமியே சரணமப்பா. சபரி மாமலையப்பா சாதி தரம் துண்டாயப்பா, மலை தனில் அமர்ந்தாயப்பா மக்கள் உலகம் தாயப்பா. சரணம் சரணமப்பா சுவாமியே சரணமப்பா, சரணம் சரணமப்பா சுவாமியே சரணமப்பா. மந்தானம் வீசுதப்பா மனமுடை நாடுதப்பா, கண்ணான பெருகுதப்பா கணினி பெருகுதப்பா. சரணம் சரணமப்பா சுவாமியே சரணமப்பா, சரணம் சரணமப்பா சுவாமியே சரணமப்பா. வீசுதப்பா முருகுதப்பா, ஆகாயம் ஏற்றுதப்பா அதிசயம் இதானப்பா. சரணம் சரணமப்பா சுவாமியே சரணமப்பா, சரணம் சரணமப்பா சுவாமியே சரணமப்பா. இருமுடி நாடி வந்தோம் தரிசனம் தந்தருவாய் சாமியே சரணமப்பா. சரணம் சரணமப்பா சுவாமியே சரணமப்பா, சரணம் சரணமப்பா சுவாமியே சரணமப்பா. சரணம் சரணமல்வாயப்பா, சரணம் சரணமல்வாயப்பா. தேடி 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 வந்தோம் ஐயப்பா, திருநாயப்பா. கூவி 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 அழைத்தோம் ஐயப்பா, எங்கள் கூக்குரல் கேட்டு காப்பது எங்கள் நாளப்பா. எங்கள் கூக்குரல் கேட்டு காப்பது எங்கள் நாளப்பா. சரணம் சரணமப்பா சுவாமியே சரணமப்பா, சரணம் சரணமப்பா சுவாமியே சரணமப்பா. இந்தாமா அந்த சேர் எடுத்துட்டு வா. சேரா? அது அங்கதானே இருக்கு, நீங்களே போய் எடுத்துக்கோங்கண்ணே. இந்த சேரை தூக்கிட்டுதான்னு சொன்னா கூட நீ பண்ண மாட்ட. ஆனா ஒரு பொண்ணு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றா. அந்த மதர் தெரசாவை பார்க்கலாமா? பார்க்கலாமே. எல்லாரும் பார்க்கலாமா? சத்தமே வரல. சூப்பர்.
இது வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் பர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருப்பீங்க. அடுத்து நம்ம சமயப்பு ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து ஒரு கலந்துரையாடல் பண்ண போகிறாங்க. அது அப்பப்போ காமெடியாகவும் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நடனம் ஆடி உங்கள் கண்ணுக்கு தான் விருந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாரும் நம்ம சமயப்பு ஆசிரியர்கள் எல்லாரும் பேசி காதுக்கு விருந்து கொடுக்க போகிறாங்க. எல்லாருக்குமே கல்வினா என்னன்னு தெரியுங்க. அந்த கல்வியில் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லி அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. ஒரு அரசன் கூட அவனோட நாட்டில் மட்டும்தான் பெருமையாக இருக்க முடியும். ஆனால் கற்றவங்க எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு சிறப்பு இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அந்த கல்வியிலையும் குருகுல கல்வி சிறந்ததா, இந்த காலத்து அதாவது நவீன கல்வி சிறந்ததான்னு பற்றி பேசுறதுக்கு தாங்க 2 அணியினரும் வந்திருக்காங்க. கல்வியில் குருகுல கல்வி தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி இந்த அணியினர் வந்திருக்காங்க. நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திடுங்க. கல்வியில் சிறந்தது குருகுல கல்வின்னு சொல்லி நாங்கள் பேச வந்திருக்கோம். என் பேர் அருணாமதி, இவங்க பேர் ஜெயா, இவங்க பேர் முப்படாதி. கல்வியில் சிறந்தது குருகுல கல்வி இல்லைங்க, நம்ம நவீன கல்வி தாங்க அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு வந்திருக்காங்க இந்த அணியினர். நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. கல்வியில் சிறந்தது நவீன கல்வி தான் சொல்லிட்டு எங்கள் அணியிலேருந்து வந்திருக்கோம். என் பேர் அருணாதேவி, இவங்க கோமதி, இவங்க அகிலா. குருகுல கல்வி தாங்க சிறந்தது அப்படின்னு சொல்லி தங்களோட உரையை தொடங்க போறாங்க. இவங்க ரகரகமா விதவிதமா பேச வராங்க. நம்ம ரதி. சமய வகுப்பில் எங்களுக்கு விளங்கும் நடுவர் அவர்களே, உங்களுக்கு மாணவர்கள் போல் விளங்கும் இந்த சிறுவர் சிறுமிகளே, நாங்கள் பேச போகும் பேச்சை கேட்க வந்திருக்கும் பெரியவர்களே, உங்கள் எல்லாத்துக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கலேன்னு சொல்லாம முதல்ல சொல்லி முடிக்கிறீங்களா? இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு என்னன்னா, கல்வியில் சிறந்தது குருகுல கல்வியா நவீன கல்வியா? இதுல இருந்து இந்த டாபிக்ல கேட்ட உடனே தெரியல நடுவர் அவர்களே, குருகுல கல்வி தான் சிறந்ததுன்னு. இதுல இருந்து தெரியுதா, அதாவது குருகுல கல்வியில ஒரு நடுவர் அவர்களே, இன்னைக்கு கல்வி என்பது வியாபாரமாகத்தான் இருக்கிறது. இப்போ யாருமே படிக்கிறதுக்காகவே வரல, சும்மா காசுக்காக வந்திருக்காங்க. காசு கொடுத்தா படிச்சிடலாம் அப்படிங்கிற நினைப்ப அதை சம்பாதிச்சு அதே மாதிரியே இருக்கிறாங்க. ஆனா குருகுல கல்வியிலையோ காசுக்காகவே போகல, தன்னுடைய குருவை தேடி தானாகவே போறாங்க. குரு காணிக்கை, அதாவது படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் தான் குருட்ட போய் காணிக்கையே அவங்க கொடுப்பாங்களே தவிர, இப்போ உள்ள காலேஜ்ல எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கொடுத்தா மட்டும்தான் அவங்களோட காலேஜில் போய் கால் வைக்கவே முடியுது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்மளோட படிப்பு தான். அதனால தான் சொல்கிறேன், குருகுல கல்வி தான் சிறந்தது. இதில் இப்போ லோக்கல் சேனலில் நிறைய விளம்பரம் இருக்குது. அந்த விளம்பரத்தை பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் 2 சேலை வாங்கினா ஒரு சேலை ஃப்ரீங்கிற மாதிரி, 2 அட்மிஷன் வாங்கினா இப்போ 1 அட்மிஷன் ஃப்ரீங்கிற நிலைமைக்கு தான் இப்போ எல்லா லோக்கல் சேனல்லையும் டெலிகாஸ்ட் பண்றாங்க. அந்த 2 அட்மிஷன் வாங்கினா 1 அட்மிஷன் ஃப்ரீ ஸ்கூல்ல தான் நடுவர்களை போட்டிருக்காங்க. அந்த ஸ்கூல் பேரை கொஞ்சம் சொல்றீங்களா? நீங்க அந்த டிவில பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நடுவர்களே. முதல்ல நமக்கு அந்த வேலை தான், முதல்ல அதை போய் பார்ப்போம். அது மட்டும் இல்லாம நவீன கல்வியில பிராக்டிக்கல் கிளாஸ் நடக்கும்னு சொல்றாங்க. ஆனா எந்த ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லயும் சரி ஒழுங்காவே நடக்கிறதே கிடையாது. அப்படி 1-2 பீரியட் கொடுத்தாலுமே அவங்க அந்த இதை ஒழுங்காவே யூஸ் பண்ணிக்கிட முடியாங்க, சும்மா பொழுதுபோக்கு மாதிரி தான் இருக்காங்க. ஆனா குருகுல கல்வியில பார்த்தோம்னா முழுக்க பிராக்டிக்கல் கிளாஸ் மட்டுமே தான் நடக்குது, தியரி கிளாஸ் நடக்கிறதே இல்லை நடுவர்களே. இதுல இருந்து தெரியுதா, நம்ம நவீன கல்வியில நம்மளோட மாணவர்கள் சும்மா வந்துட்டு போறதுக்காக தான் இருக்கிறாங்க. ஆனா குருகுல கல்வியிலேயோ நிறைய வித்தைகள், நிறைய போர் முறைகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நடுவர்களே. இதனால தான் குருகுல கல்வி தான் சிறந்தது அப்படிங்கிறது நான் பேசி சொல்கிறேன். நன்றி கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் வணக்கம். ரதி தன்னோட உரையை முடிச்சிட்டாங்க. நவீன கல்வி தான் சிறந்ததுன்னு அசுர வேகமா இந்த அணியிலிருந்து பேச வர்றாங்க அருணாதேவி. சிங்கம் போல சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, என்ன நடுவர் அவர்களே பாக்குறீங்க? ஏதோ சிம்மாசனம் சொன்ன மாதிரி இருந்தது, அதான் எங்கேயும் வச்சிருக்கீங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்மா. அமர்ந்திருக்கீங்களா நடுவர் அவர்களே? அது பேர் தான் சிம்மாசனம். இதுக்கு பேர் தான் சிம்மாசனம். ஆமா நடுவர் அவர்களே, அது
அதுக்கு பேர் தான் சிம்மாசனம். நல்லா தாமா ஐஸ் வைக்கீங்க. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல மரத்தடியில வச்சுதான் பாடம் நடத்துறாங்க. ஆமா, மரத்தடியில நல்லா குளு குளுன்னு இருக்கும். மரத்தடியில வச்சு நடத்தினா அவங்க அங்கேயும் இங்கேயும் தான் பார்ப்பாங்க, படிப்பு மேல கான்சென்ட்ரேஷன் இருக்காது. ஆனா நடுவர் அவர்களே, நாங்க கிளாஸ் ரூம் கட்டி கிளாஸ்ல வச்சு படிக்கிறோம். அதனால எங்க கான்சென்ட்ரேட் எல்லாம் படிப்பு மேல தான் இருக்கும். படிப்பு மேலேயாமா கான்சென்ட்ரேட் இருக்கும்? அங்க படிச்சுக்கிட்டு டீச்சர் நடத்திக்கிட்டு இருப்பாங்க, இங்க ஒரு பின்னாடி ஒரு பையன் தூங்கிக்கிட்டு இருப்பான். அதுல கமாண்ட் வேற, ஒரு 100 பிள்ளைங்களுக்கு ஒரு டீச்சர் தாயா இருக்காங்கன்னு. இல்ல நடுவர் அவர்களே, அதே மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் 1-2 பேர் தான். ஆனா நாங்க எல்லாமே படிப்பு மேல தான் கான்சென்ட்ரேட் பண்றோம். இவங்க சொன்னாங்களே பில்டிங் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க, கிராபிக்ஸ்ல மட்டும்தான் இப்படி பில்டிங் இருக்குன்னு சொல்றாங்களே நடுவர் அவர்களே. அப்படிலாம் இல்ல நடுவர் அவர்களே, ஒரு சில நிறுவனங்கள் தான் அப்படி பண்றது. உண்மைன்னு ஒண்ணு இருந்தா பொய்ன்னு ஒண்ணு இருக்கதானே செய்யும் நடுவர் அவர்களே. என்னமோ என் பக்கம் காத்து வீசுத மாதிரி இருக்கு. நல்லவங்கன்னு ஒருத்தங்க இருந்தா கெட்டவங்கன்னு ஒருத்தங்க இருக்கதானே செய்வாங்க நடுவர் அவர்களே. ஆமா, எங்க அணியை தவிர உங்களை தவிர இந்த மேடையில இருக்கிறவங்கள தான் சொல்றேன் நடுவர் அவர்களே. என்ன சொன்னலன்னா சரிதாம்மா. அவங்க சொன்னாங்களே பிராக்டிக்கல் கிளாஸ் தான் நடத்துறாங்கன்னு. பிராக்டிக்கல் கிளாஸ்ல மந்திரம்லாம் சொல்லி கொடுப்பாங்களா நடுவர் அவர்களே? அதெல்லாம் தியரி கிளாஸ் தானே நடுவர் அவர்களே. பொய் சொல்றாங்க நடுவர் அவர்களே, பொய் சொல்றாங்க. நீங்க பொய் சொல்றீங்களாமா? இல்ல நடுவர் அவர்களே, நாங்க ஒரு நாள் ஸ்கூல் போகலனாலும் பரவாயில்ல, நாங்க ஆன்லைன்ல ஒரு டெஸ்ட் பண்ணாலே போதும், அங்க என்ன நடந்ததுன்னு நல்லா புரிஞ்சுக்கிடுவோம். டேப்லெட்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க, வீட்டுக்கு வீடு இருக்கு. நாங்க ஒரு டெஸ்ட் பண்ணாலே போதும், எவ்வளவு படிக்கணுமோ அவ்வளவுதையும் படிச்சுக்கலாம் நடுவர். மாத்திரையை போட்டுட்டு எங்கம்மா உட்கார்ந்து படிக்கிறது? டேப்லெட் இல்ல நடுவர் அவர்களே, டேபா? ஆமா நடுவர் அவர்களே, மொபைல். உங்களுக்கு தெரியாதா? எனக்குலாம் அது தெரியாதுமா நடுவர் அவர்களே. குருகுல கல்வியில வந்து ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தினா அந்த ஆசிரியர் அறிவு மட்டும்தான் மாணவர்களுக்கு போய் சேரும். ஆனா இந்த காலத்துல ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒவ்வொரு ஆசிரியர் நடத்துறாங்க. அதனால எல்லா ஆசிரியரோட மைண்ட் செட்டும் எங்களுக்கு தெரியுது நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லாம குருகுல கல்வியில அவங்க எப்ப படிச்சு முடிக்காங்களோ அப்பதான் பேரண்ட்ஸே பார்க்க முடியும். அவ்வளவு நாள் பேரண்ட்ஸை பார்க்காம அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், படிப்பே ஏறாது. ஆனா எங்க நவீன கல்வியில அப்படியா நடுவர் அவர்களே? இங்க இருக்கிறதுல எத்தனை பேருமா ஹாஸ்டல்? கையை தூக்குங்க. நீங்க எல்லாம் பேரண்ட்ஸை பார்க்க மாட்டீங்களா? இங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் போறீங்களா? நாங்க ஹாஸ்டல்ல படிச்சாலும் பரவாயில்ல நடுவர் அவர்களே, வாரம் வீட்டுக்கு வந்து பாத்துக்கிடுவோம். அது மட்டும் இல்லாம எங்க அம்மா அப்பா கூட எங்க ஹாஸ்டல்ல வந்து பாத்துக்கலாம் நடுவர் அவர்களே. அதனால எங்க அம்மா அப்பாவுக்கு கஷ்டம் இல்ல, எங்களுக்கு கஷ்டம் இல்ல நடுவர் அவர்களே. சரிம்மா. அப்புறம் குருகுல கல்வியில வந்து அவங்க படிச்சது எப்படி படிக்கிறாங்கன்னு கூட தெரியாது. அவங்க எப்ப படிச்சு முடிச்சுட்டு வராங்களோ அப்பதான் அவங்க ஆக்டிவிட்டி எல்லாம் தெரியும். ஆனா எங்களுக்கு அப்படியே நடுவர் அவர்களே, வீட்டுக்கு மெசேஜ் பண்ணிடுறாங்க, உங்க பொண்ணு இவ்வளவு மார்க் எடுத்திருக்கா, இவ்வளவு டிசிப்ளினா இருக்கிறான்னு சொல்லிடுறாங்க. அதனால எங்க பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நாங்க எப்படி படிக்கிறோம், எப்படிலாம் கிளாஸ்ல பிஹேவ் பண்றோம்னு எல்லாமே தெரியுது. இதுல இருந்து தெரியும் நடுவர் அவர்களே, உங்களுக்கு கல்வியில சிறந்தது குருகுல கல்வியா நவீன கல்வியா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அசுர வேகமா வந்த அருணா தன்னோட பேச்சை முடிச்சுட்டாங்க. அடுத்து நாங்க தான் ஜெயிக்க போறோம்னு வந்து பேச போறாங்க நம்ம ஜெயா. நடுவர் அவர்களே, கல்வியில சிறந்தது குருகுல கல்வி தான் நான் பேச வந்திருக்கேன். எதிரொலியில சொன்னாங்க மரத்தடியில உட்காந்து படிச்சா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாதுன்னு. ஆனா இந்த குருகுல கல்வியில மட்டும் இந்த மரத்தடியில உட்காந்து படிச்சாதான் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். இப்ப எங்கம்மா மரத்தடியில உட்காந்து படிக்க முடியுது? எல்லா மரத்தையும் தான் வெட்டி பில்டிங்கா கட்டிட்டாங்களே. நவீன கல்வியில எல்லாமே பில்டிங்கா கட்டி ஒரு கிளாஸ்ல இருந்து வரத சவுண்ட் இருந்து அடுத்த கிளாஸ்ல இருந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது. குருகுல கல்வியில மட்டும்தான் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். நவீன கல்வியில ஆன்லைன் மூலமா படிக்கலாம்னு சொல்றாங்களே, அப்படின்னா ஏன் அவங்க ஸ்கூலுக்கு போன வீட்ல இருந்தே படிக்கலாம்ல? ஆமாமா, ஆன்லைன் கல்வி இருக்கிறதுனால ஏன் நீங்க ஸ்கூலுக்கு போன பேசாம வீட்லயே இருந்துட வேண்டியதானே? நடுவர் அவர்களே, நாங்க அதை சொல்லல நடுவர் அவர்களே. எக்ஸ்ட்ரா கம்ப்யூட்டர் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அறிவை வளர்த்துக்கிறது நாங்க ஆன்லைன்ல படிச்சுப்போம்னு சொல்றோம். ஒழுக்கத்தை கடைபிடிக்க தானே ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த ஒழுக்கமே இவங்களுக்கு கற்பிக்கப்படலையே. குருகுல கல்வியில ஒழுக்கம் தான் ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் தான். குருகுல கல்வியில ஸ்டூடெண்ட் எல்லாரும் பேரண்ட்ஸை பிரிஞ்சு குருவுக்காக சேவை செய்து வாழ்ந்தாங்க. ஆனால் நவீன கல்வியில இருந்து இந்த டீச்சர்ஸை பார்த்தாலும் பார்க்காத மாதிரியே அவங்க நாட்டில் போவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாடம் நடத்தும் போது இருந்து டீச்சர் பாடம் நடத்தும் போது கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க பின்னால.
இந்த போர்டை பார்த்து திரும்பினாலும் கூட அவங்க சைட்ல இருந்து கமெண்ட் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க நடுவர் ஆமாமா இப்போ நான் இங்கேருந்து எந்திரிச்சு போனேன்னா எத்தனை கமெண்ட்ஸ் எனக்கு வருதோ. சேச்சா நான் அப்படிலாம் நாங்கள் கமெண்ட் அடிக்க மாட்டோம் நடுவர் அவர்களே. இன்னைக்கு நியூஸ்ல கூட பார்த்தீங்கன்னா ஹெட்லைனே ஆசிரியர் குத்தி கொன்ற மாணவன் தான் வருது நடுவர் அவர்களே. ஆமா அவங்க ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு சாதகமா எதுவும் செய்யலைன்னா உடனே குத்திடுதாங்கப்பா. இங்கேயும் எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எல்லாத்துக்கும் கொஞ்சம் சாதகமா பேசி விட்டுறணும். குருகுல கல்வியில் ஆசிரியர் வந்து மதித்து நடப்பாங்க நடுவர் அவர்களே. அது எப்படி நீங்க சொல்றீங்க? குருகுல கல்வியில இருந்து ஆசிரியர் மதித்து தராங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக ஏகலைவன் அவன் இருந்து தன்னோட வலதுகை பெருவிரல இருந்து குருவுக்காக காணிக்கையா வலதுகை பெருவிரலை கொடுத்தான். வலதுக்காக பெருவிரலை கொடுத்த ஏகலைவன் எங்க, ஆசிரியர் குத்தி கொன்ற மாணவன் எங்கே? எங்க எங்க இங்க எங்க இருக்கானாமா அந்த பையன்? அவங்க குருகுல கல்வியில வாழ்ந்தாங்க நடுவர் அவர்களே. அவங்க இங்க இல்ல. சரிம்மா நீ பேசு. இந்த இந்த நவீன கல்வியில இருந்து இந்த குருகுல கல்வியில இருந்து பணத்துக்காக மட்டும்தான் அவங்க இருந்து இந்த குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா நவீன கல்வியில இருந்து குழந்தைகளுக்கு சேவைக்காக தான் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. குருகுல கல்வி தான் சிறந்தது என்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஜெயா அவங்களோட உரையை முடிச்சுட்டாங்க. அடுத்து இந்த அணியில கோமதியை பேச வராங்க. நீங்க பேசு. வணக்கம் நடுவர் அவர்களே. வணக்கத்தெல்லாம் அப்புறம் வைக்கலாம், நீ முதல்ல பேசுமா. சரி வணக்கம் வேணானா வந்தனம் வச்சுக்கோங்க. உனக்கு வணக்கம் சொல்லணும் அப்படித்தானே? வணக்கம். சரி நடுவர் அவர்களே, நீங்க என்ன படிக்கிறீங்க? என்ன திடீர்னு என்ன பார்த்து கொஸ்டின் சொல்லுங்க நடுவர் அவர்களே. நான் பிஇ படிக்கேமா. நீங்க என்ன அரச குடும்பத்துல இருந்து வந்தீங்களா என்ன? சேச்சா என்ன அவ்வளவு உயர்வாலாம் நினைச்சிடாதமா. இல்ல ஏன் அப்படி கேக்குறேன்னா, முன்னாடி உள்ள காலத்துலலாம் அரச குடும்பத்துல இருந்து வந்தா மட்டும்தான் கல்வி கற்றுக் கொடுப்பாங்களாம். எடுத்துக்காட்டா ஏகலைவன் ஒரு மாணவன் இருந்தான். அவன் வந்து வேறு குலத்தை சேர்ந்தவன் என்பதனால அவனோட ஆசிரியர் வந்து அவனை மாணவனா ஏற்க மறுத்துட்டார். இதே மாதிரியே கர்ணனும் அவனோட ஆசிரியர்கிட்ட போய் கேட்டதுக்கு, இல்ல நீ வந்து வேற குலத்துல இருந்து வந்திருக்க, அதனால உன்னை சீடனாவை ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா நவீன கல்வியில் அப்படி இல்லை நடுவர் அவர்களே. சாதி மத வேற்றுமை இல்லாம பழகுற ஒரு நல்ல பண்பாடு இங்க நவீன கல்வியில தான் இருக்கு நடுவர் அவர்களே. ஆமாமா அது ஒரு நல்ல பண்பாடுமா. அப்புறம் குருகுல கல்வியில படிக்கிற எல்லாரும் நல்லா ஒழுக்கத்தோடு இருப்பாங்கன்னு சொன்னீங்க. துரியோதனன் கூட குருகுல கல்வியில தான் படிச்சான். துரியோதனன் தானே, நல்லா தெரியும். விஜய் டிவில ஒருத்த வில்லனா வருவானே. ஆமா ஆமா நடுவர் அவர்களே, மகாபாரதத்து வில்லன் தான். அந்த துரியோதனன் குருகுல கல்வியில தான் படிச்சான். ஆனா பெரியவர்கள் நிறைஞ்ச ஒரு சபையில திரௌபதி அவமானப்படுத்திட்டானே. அவன் பெற்றோர்கள் குரு எல்லாரும் எவ்வளவு சொல்லியும் ஒரு பொது இடத்துல ஒரு பெண்ணை எப்படி நடத்தணுங்கிற ஒரு பொது அறிவு கூட அவனுக்கு இல்லை நடுவர் அவர்களே. இதுல இவங்க எங்களை சொல்ல வந்துட்டாங்க, நாங்க பேரண்ட்ஸ்க்கு மதிப்பு தர மாட்டோமா, டீச்சர்ஸ்க்கு மதிப்பு தர மாட்டோமா. என்ன நடுவர் அவர்களே இது? முதல்ல அதை கேட்போம், நீ இப்ப சொல்லுமா. அப்புறம் இவங்க வந்து ஒழுக்கத்தை மட்டும் கற்றுக்கிறதுக்காண்டி குருகுல கல்விக்கு போனேன்னு சொல்லாங்க. ஆனா நாங்க ஒழுக்கத்தோட சேர்த்து ஸ்விம்மிங், ஸ்கேட்டிங், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய கத்துக்கிறோம் நடுவர் அவர்களே. ஆமாமா ஸ்கூல்ல நிறைய தான் சொல்லி கொடுத்துட்டாங்க போல. போன வருஷம் தான் அந்த பிள்ளை பிறந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. எங்க வீட்டு பக்கத்துல 4 வயசு ஆகுதான், இப்பதான் நடந்த மாதிரி இருக்கு. காலையில எந்திரிச்சு வந்து பார்த்தா ஸ்கேட்டிங்னு அவ்வளவு வேகமா போகுது. ஆமா நடுவர் அவர்களே, அதுதான் இங்க நவீன கல்வி வளர்ச்சி. அப்புறம் எங்க நவீன கல்வி வளர்ச்சியில தான் நடுவர் அவர்களே நிறைய புதுவித டெக்னாலஜிலாம் வளர்ந்துருக்கு. தமிழர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்ததுக்கு எங்க நவீன கல்வி வளர்ச்சி முறை தான் காரணம் நடுவர் அவர்களே. தமிழர்கள் ஒன்று சேர்ந்ததுக்கும் நவீன கல்விக்கு என்னமா சம்பந்தம் இருக்கு நடுவர் அவர்களே? ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சுல, அதுல எல்லாரும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அதான் அவர்களே காரணம். அது எப்படி? இப்போ என்ன நடுவர்களே உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இப்போ எங்க போராட்டம் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு எப்படி தெரியும்? நீங்க வீடு வீடா போய் சொல்லுவீங்களா? எங்களோட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் டெக்னாலஜி மூலமா தான் நாங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்க நடக்குதுன்னு சொல்றோம். அது மூலமா தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. இதனால நவீன கல்வியில் நிறைய டெக்னாலஜி இருக்கிறதுனால எங்களால ஈஸியா நிறைய பண்ண முடியுது நடுவர் அவர்களே. இதே மாதிரி குருகுல கல்வியில ஒரு செய்தியை பரப்பணும்னா அவங்க அந்த செய்தியை பரப்பி எல்லாருக்கும் சொல்றதுக்கு முன்னாடி அந்த செயலே முடிஞ்சிடும் நடுவர் அவர்களே. அதனால தான் சொல்றேன், தமிழர்களை ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வெற்றி பெற செய்த எங்க நவீன கல்வி வளர்ச்சி தான் சிறந்தது அப்படின்னு தீர்ப்பு வழங்குமாறு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. காமா வந்த கோமதி கோபமா அவங்களோட உரையை முடிச்சிட்டாங்க. அடுத்து இந்த அணியோட உரையை முடிச்சு வைக்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க அருணாமதி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் எங்கள் அணியோட உரையை முடிச்சு வைக்கிறதுக்கு வரல அவர்களே. எங்கள் அணியில் பேசாமல் விட்டதையும் பேச வேண்டியதும் பேச தான் வந்திருக்கேன். சரி நான் பேச ஆரம்பிக்கிறேன்.
ஏகலைவன் தன்னோட குருவிற்காக தன்னோட வலது கை பெருவிரல், அதாவது தன்னோட உடலில் ஒரு பகுதியையே வெட்டி கொடுத்தான். ஆனால் அதை அவன் ஒரு தடவை கூட சொல்லியே காமிச்சதில்லை நடுவர் அவர்களே. ஆனால் இவங்க கொஞ்சோண்டி ஃபீஸை கட்டிட்டு 1008 தடவை சொல்லி சொல்லி சாகடிக்கிறாங்க நடுவர் அவர்களே. ஹிந்து சமயத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே கல்வி குருகுல கல்வி மட்டும்தான். நவீன கல்விக்கு அதில் துளி அளவு கூட வாய்ப்பே இல்லை நடுவர் அவர்களே. இந்து சமயம் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் பண்பாடை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறாங்க நடுவர் அவர்களே. ஆமாம்மா, முன்னெல்லாம் விருந்தோம்பல்னு ஒரு பண்பு இருந்துச்சு. இப்போவும் தான். நான் எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு 4 நாளைக்கு முன்னாடி போயிருந்தேம்மா. நான் வரப்போறேன்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா வீட்டில் பூட்டு தாம்மா தொங்குது. இப்போல்லாம் தமிழ் பண்பாடுன்னு ஒன்று எங்கம்மா இருக்கு? என்ன செய்ய, நவீன கல்வி முறை அப்படி. பேரண்ட்ஸு பிரிஞ்சு இருக்கிறதுனால குருகுல கல்வியில் இருக்கிற மாணவர்கள் வந்து மனசுடைஞ்சு போயிடுறாங்க, படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்காங்க, பேரண்ட்ஸை நினச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் குருகுல கல்வியில் யாரையுமே கட்டாயப்படுத்தி ஸ்கூலுக்கு அனுப்பவே இல்லை. இப்போ உள்ள பிள்ளைங்களை பாருங்கள், ஸ்கூலுக்கு போன்னு அடித்து பற்ற வேண்டியிருக்கு. வாரத்தில் 4 நாள் லீவ் போடுறாங்க, 2 நாள் தான் ஸ்கூலுக்கே போவாங்க. ஆனால் குருகுல கல்வியில் அப்படி இல்லை, இஷ்டப்பட்டு படித்து கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்க. பேரண்ட்ஸை பிரிஞ்சு இருந்து குருவை தன்னோட பேரனாக நினச்சிருந்தாங்க நடுவர் அவர்களே. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் உயர்ந்தாங்க. ராமாயணம் மகாபாரதம்லாம் குருகுல கல்வியில் இருந்ததுனால மட்டும்தான் அது இதிகாசங்கள் நம்ம இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நடுவர் அவர்களே. அந்த காலத்தில் நம்ம எழுதுறதுக்கு யூஸ் பண்ண ஓலைச்சுவடிலாம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஆனால் நம்ம எழுதுகிற நோட் புக் எப்படி, ஃபஸ்ட்டு பேஜ் எழுதியிருப்போம், லாஸ்ட் பேஜ் கிழிஞ்சிரும். ஆமாம்மா, 4 நாள் தான் என் தம்பி ஸ்கூலுக்கு போய் ஆகுது. சரி அட்டை போட்டு கொடுப்போமேன்னு ஒரு நோட்டை கொடுறான்னா போய் நோட்டை வாங்கி பார்த்தா பேப்பர் மட்டும் தான் இருக்குது, அட்டையே காங்கலை. நான் எதுக்கு தான் அட்டை போடுறதுனே தெரியலை. எப்போ பார்த்தாலும் தம்பியே குறைச்சலாதீங்க நடுவர் அவர்களே. இப்போ உள்ள நவீன கல்வி முறை அப்படி. அந்த காலத்துலலாம் ஒரு சிலர் படிச்சிருந்தாலும் எல்லாருக்கும் வேலை இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் எல்லாருமே படிச்சிருக்காங்க, அதனால ஒரு சிலருக்கு கூட வேலை இல்லை நடுவர் அவர்களே. எதனால தெரியுமா அப்படி சொல்கிறேன்? இதெல்லாம் இல்லைம்மா, அந்த காலத்தில் உள்ளவங்களாம் தன்னோட திறமையை வளர்த்துக்கிறதுக்காக படித்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் எல்லாரும் பேருக்கு பின்னாடி போடுற டிகிரி வந்து நமக்கு பெருமிதம் அப்படின்னு நினச்சி அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நடுவரவர்களே படிக்காங்க. இந்த காலத்துலலாம் டீச்சர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பிள்ளைங்கிட்ட பார்ஷியாலிட்டி பார்த்து தான் பேசுவாங்க. அதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கொடுத்து படிக்க வைப்பாங்க. மீடியமாக படிக்கிற பிள்ளைங்க கண்டுக்கவே மாட்டாங்க. ஃபெயில் ஆகிட்டா சொல்லவே வேணாம். ஆமாம்மா, நானும் ஸ்கூலில் ஒரு மீடியம் ஸ்டூடெண்ட் தான். எனக்கெல்லாம் எந்த கொஸ்டினும் கொடுத்ததே கிடையாது. குருகுல கல்வியில் மாணவர்கள் வந்து தனக்கு முடிஞ்ச அளவு பணமோ பொருளோ தான் குரு காணிக்கையாக கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நவீன கல்வியில் அவங்க சொல்கிற ஃபீஸை சொல்கிற டேட்டுக்குள்ளே கட்டணும். அப்படி கட்டலையா ஃபைன் போடுவாங்க, ஃபைன் கட்டலையா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கும், அதுவும் பணமாக தான் நடுவரவர்களை வாங்குவாங்க. எதுக்கு அப்படி வாங்குறாங்க இன்றைக்கி வரைக்கும் தெரியல. அவங்க வந்து குருகுல கல்வி மொத்தமே பணம் தான், பணத்துக்கு மட்டும்தான். ஒன்று பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி படிக்கிறாங்க, இல்லை பணம் கொடுத்து படிக்கிறாங்க. பணத்துக்காக மட்டும்தான் நவீன கல்வியே நடக்குது நடுவரவர்களே. குருகுல கல்வியில் தன்னோட தாய்மொழி தமிழுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் இங்கிலீஷ் மட்டும்தான். இப்போ இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறவங்களுக்கு மட்டும்தான் ஜாபே கிடைக்குது. அது உண்மைதான். அதுக்குன்னு தமிழ் மொழியை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க நடுவரவர்களே. நிறைய பேர் தமிழ் பேசுகிறதையே ரொம்ப இழிவாக நினைக்கிறாங்க நவீன கல்வியில். என்ன கல்வியோ எனக்கும் தெரியல. சரி, நீங்கள் கண்டிப்பாக எங்கள் அன்றைக்கி தான் தீர்ப்பு சொல்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட என்னோட உரையை மட்டும் இல்லாமல் எங்கள் அணியில் உள்ள எல்லாரோட உரையும் முடிச்சு வச்சுக்கிறேன். தீர்ப்பு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பெருசாக கவனிக்கலாம். அருணாமதி அவங்களோட உரையை மட்டும் இல்லாமல் அவங்க அணியோட உரையும் முடிச்சுட்டாங்க. இந்த அணியோட உரையை முடிக்கிறதுக்கு வர்றாங்க நம்ம அகிலா. இது வரைக்கும் எங்கள் எல்லாரோட பேச்சை ரொம்ப பொறுமையாக கவனிச்சிட்டு இருந்துட்டு இனிமேலும் நான் பேச போகிற பேச்சை கவனிக்கிறது அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். கவனிக்கலைன்னா விட்டுறவாமா போகிற, பேசுமா. கொஞ்ச நேரம் தான் நடுவரவர்களே, இதை மட்டும் கேட்டுருங்க. நடுவரவர்களே, நவீன கல்வியில் இந்து சமயத்தை பற்றி கற்றுக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்காக தானே நாங்கள் சமயப்பு வர நடுவரவர்களே. சமயப்பில் நாங்கள் கற்றுக்காததையா அவங்க கற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னமோ சொன்னாங்களே, நம்ம தமிழ் பண்பாடை பற்றி எங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்கிறாங்க நடுவரவர்களே. தமிழ் பண்பாடை தான் நாங்கள் எங்களோட ஸ்கூலில் தமிழ் லாங்குவேஜ் பேப்பரில் எவ்வளவோ பற்றி தெரிஞ்சுக்கிறோமே நடுவரவர்களே. இதுவும் இல்லாமல் நம்ம குருகுல கல்வி பெரும்பாலும் எங்கே நடக்கும் நடுவரவர்களே?
குரு இருக்க இடத்துல தானமா நடக்கும். குரு அந்த காலத்துல எங்க இருந்தார் நடுவர் அவர்களே? எங்க இருந்திருப்பாரு? அவர் ஆசிரமத்துல இருந்திருப்பாரு. அந்த ஆசிரமம் காட்டுக்குள்ள இருக்கும் நடுவர் அவர்களே. அப்ப அந்த காட்டுக்குள்ள தான் கிளாஸும் நடக்கும். அந்த காட்டுக்குள்ள நடக்கும்போது அங்க இருக்கிற மிருகங்கள் எப்ப வரும் எதுனே தெரியாது நடுவர் அவர்களே. வராத மிருகத்தை வாவான்னு வந்து வச்சுட்டு போயிருவீங்க போல. அதுதானே உண்மை நடுவர் அவர்களே. ஆனா எங்க நவீன கல்வியில அப்படி கிடையவே கிடையாது. இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்களோட சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம் நடுவர் அவர்களே. அதனாலதான் இவ்வளவு பெரிய பெரிய பில்டிங்கா கட்டுறாங்க. அதுவும் இல்லாம ஏதோ டீச்சர்ஸ் பார்ஷாலிட்டி பாக்குறாங்கன்னு சொன்னாங்க நடுவர் அவர்களே. ஏன் நம்ம மகாபாரதத்துல கூட அது நடந்திருக்கே. நம்மளோட துரோணர் வந்து அவருக்கு 106 சீடர்கள் இருந்தாங்க நடுவர் அவர்களே. ஆனா அதுல அர்ஜுனனுக்கு மட்டும்தான் பிரம்மாஸ்திரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற முறையவே கற்றுக் கொடுத்தாரு நடுவர் அவர்களே. ஏன் அவரோட பையனுக்கு கூட கற்றுக் கொடுக்கல? இதுல இருந்தே தெரியலையா அர்ஜுனனை தான் அவர் தன்னோட முதல் சீடனா நினைச்சாருன்னு? இதுக்கு பேர் என்ன நடுவர் அவர்களே? பார்ஷியாலிட்டி தானே. ஆமாமா. அதுவும் இல்லாமல் நம்ம குருகுலத்தில் வந்து போட்டியும் பொறாமையும் வந்து ரொம்ப இருந்தது நடுவர் அவர்களே. ஏன் நம்ம மகாபாரதத்தில் அந்த யுத்தம் நடந்ததுக்கு மூல காரணமே பொறாமை தான் நடுவர் அவர்களே. துரியோதனனுக்கும் பீமனுக்கும் இருந்த பொறாமை தான் அந்த மகாபாரத யுத்தம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது நடுவர் அவர்களே. எப்படி சொல்கிறேன்? ஆனால் நவீன கல்வியில் வந்து அப்படி கிடையவே கிடையாது நடுவர் அவர்களே. நாங்கள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம். எங்களுக்குள்ள எப்பயுமே போட்டி இருக்குமே தவிர பொறாமைன்ற ஒன்று இருக்கவே இருக்காது நடுவர் அவர்களே. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தாலே தெரியுதுமா? தெரியுதா? தெரியுது தெரியுது. அதுவும் இல்லாமல் நம்ம குருகுல கல்வியில் பெண்களுக்கு வந்து படிப்புக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு நடுவர் அவர்களே. ஆனால் நவீன கல்வியில் அப்படி கிடையாது. இப்போ பெண்கள் இல்லாத எந்த துறையும் கிடையாது. பெண்கள் கால் மிதிக்காத இடமே கிடையாது நடுவர் அவர்களே. இதுல இருந்தே தெரியலையா பெண்கள் வந்து வளர்ந்ததுக்கு முக்கிய காரணமே நம்மளோட நவீன கல்வி தான் நடுவர் அவர்களே. அதுவும் இல்லாமல் குருகுல கல்வி வந்து போர் முறையை மட்டும்தான் மாணவர்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்க குருகுல கல்வியில். அதுதான் நம்ம வன்முறையோட தொடக்கமே நான் நினைக்கிறேன் நடுவர் அவர்களே. ஆனால் நவீன கல்வியில் அப்படி கிடையவே கிடையாது. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிளே நம்ம ஜல்லிக்கட்டு சொல்லலாம். ஜல்லிக்கட்டில் நம்ம மாணவர்களை என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப அற வழியில் அகிம்சையாக போராட்டம் பண்ணாங்க. ஆமாம்மா. அந்த பெரிய அவ்வளோ பெரிய இடத்துல அவ்வளோ கோடி மக்கள் ஒரு இடத்துல கூடி நிற்க பார்த்தா இப்போ நினைச்சாலும் எனக்கு புல்லரிக்குது. இதில் பெரிய கஷ்டம் என்னன்னா நான் அந்த இடத்துக்கு போகலவே இல்லைம்மா. நல்ல வேலை போகலை. அதனால் நடுவர் அவர்களே அற வழியில் போராடி ஜெயிச்ச எங்களோட ஜல்லிக்கட்டு மாணவர்களுக்கு தான் வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரி இப்பயும் பட்டிமன்றத்தில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கையில் என்னோட வாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். 2 அணியினரும் அவங்களோட வாதத்தை சிறப்பாக முடிச்சிட்டாங்க. அடுத்த வேலை நடுவருக்கு தான். என்ன தீர்ப்புக்கு எல்லாரும் எதிர்பார்த்துருப்பீங்க. இப்போ குருகுல கல்வின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆசிரியர்களை தேடி போய் மாணவர்கள் வந்து படித்தாங்க. ஆசிரியர்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து மாணவர்கள் எல்லாமே ஆசிரியர்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் குருகுல கல்வியில் ஹிந்து சமயத்தை பற்றி நிறையா சொல்லி கொடுத்தாங்க. புராணங்கள், இதிகாசங்கள், மந்திரங்கள் போன்ற நிறைய இந்து சமய கதைகள் நிறையா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி திறமையை வளர்க்குறதுக்கு நிறையா கற்றுக் கொடுத்தாங்க. ப்ராக்டிக்கல் கிளாஸ், அதாவது செஞ்சு காமிக்கிறது. ஒரு வில்வித்தையை சொல்லி கொடுக்குறாங்கன்னா அந்த வில்வித்தையை ஆசிரியர் செஞ்சு காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அதை மாணவர்கள் நேரடியாகவே பார்த்து கற்றுக்கிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எல்லாமே இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க உட்காந்து படித்த இடம், அவங்க அவ்வளோ ஒரு நல்ல இடத்துல உட்காந்து படித்தாங்க. மரத்தடியில் உட்காந்தாங்க. இயற்கை காற்று அவங்களுக்கு அப்படி கிடச்சிது. ஒரு நோய் இல்லாமல் அவங்க வாழ்ந்தாங்க. அதே மாதிரி ஆசிரியர்களை மதித்து நடந்தாங்க. ஏகலைவன் கதையவே எடுத்துக்கிடுவோம். ஆசிரியர் வந்து அவருக்கு கற்றுக் கொடுக்கல. ஆனால் ஆசிரியர் மாதிரி ஒரு உருவ சிலையை வச்சு, அந்த வில்வித்தை செய்கிற மாதிரி உருவ சிலையை வச்சு அதை வச்சு ஏகலைவன் வந்து கற்றுக்கிட்டான். அப்போ ஆசிரியர் வந்து பார்க்கும்போது அவனை ஆசிரியராக ஏற்றுக்கிட்டு அவர் கேட்ட உடனே எதுவுமே யோசிக்காமல் உடனே தன்னோட உடம்புல ஒரு பாகமான வலதுகை பெருவிரலை வெட்டி கொடுத்தான். அவனோட வில்வித்தைக்கு முக்கியமானதே அந்த வலதுகை பெருவிரல் மட்டும்தாங்க. இப்போ நவீன கல்வியை எடுத்துக்கிறோமே, டெக்னாலஜி டெவலப்மெண்ட், அதுதாங்க இப்போ பெரிய நவீன கல்வியாக இருக்குது. இப்போ யார் வீட்டிலங்க மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்குது? அந்த மொபைல் ஃபோன் ஆன்லைனில் படிக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி இப்போ வளர்ந்துக்கிட்டே வருது. லேப்டாப், மொபைல் ஃபோன், நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. ஒரு ஏழை பொண்ணு நினச்சா கூட இந்த காலத்தில் கல்வி கற்கலாங்க. எப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு பார்ட் டைம் ஜாப், அதாவது பாதி நேரம் படிப்பாங்க, பாதி நேரம் அவங்க வேலை பார்க்க போயிடுவாங்க. அந்த வேலை பார்த்து கிடைக்கிற சம்பளத்தை வச்சு கூட அவங்களால படிக்க முடியும். அதே மாதிரி பெண் கல்வி தாங்க குருகுல கல்வியில் ஒரு
இதாக இருந்துச்சு. அதாவது பெண்களுக்கு குருகுல கல்வி கிடைக்கவே இல்லை. அதாவது அரச குடும்பத்து பசங்க மட்டும்தான் போய் படிக்க முடிஞ்சது, பெண்களுக்கு அந்த உரிமை கொடுக்கவே இல்லை. இந்த நவீன கல்வியில் பெண்கள் தாங்க முன்னுரிமையில் இருக்கிறாங்க. அவங்களால தான் இந்த நவீன கல்வி வளர்ந்ததுன்னு கூட சொல்லலாம். அதுக்கு முன்னுதாரணமாக எங்கேயுமே தேட வேண்டாம், இங்கேயே எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் யார் அதிகமாக இருக்கா? பெண்கள் தாங்க அதிகமாக இருக்கிறாங்க. அதே குருகுல கல்வியில் போர் முறையை பற்றி நிறைய சொல்லி கொடுத்தாங்க. நம்ம வந்து அகிம்சையில் தாங்க போராடணும், போர் முறையை பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நவீன கல்வியில் ஆனால் அப்படி இல்லை, போர் முறையை பற்றி சொல்லி கொடுக்கல. அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு அவங்க சேவை தாங்க, ஆசிரியர்களுக்கு போய் மாணவர்கள் சேவை பண்ணுவாங்க. அந்த சேவையை வச்சு தான் மாணவர்களுக்கு ஆசிரியர் வந்து பாடம் சொல்லி கொடுத்தாங்க. அரச குடும்பத்து பிள்ளைங்க மட்டும்தாங்க குருகுல கல்வியில் பாடம் படிக்க முடிஞ்சுது. நம்மளை மாதிரி உள்ள ஏழை வீட்டு குழந்தைகள், மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ், அவங்க யாருமே படிக்க முடியலை. இதிலேருந்தே தெரியலையா நம்ம எவ்வளோதான் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆனாலும், டெக்னாலஜி டெவலப்மெண்ட்க்கு தகுந்தாப்புல என் மக்கள் எல்லாம் மாறிக்கிட்டே வர்றாங்க. இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்காண்டி நம்ம நவீன கல்வி தான் சிறந்ததுன்னு சொல்லி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். மிகவும் பெரித அளவில் உதவி செஞ்சிருக்கிறாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணி அவங்களை இன்வைட் பண்ணலாமே. ஒரு குத்து போடலாமா? குத்தா? யாரை குத்துறது? ஏன் இப்படியே வன்முறையாவே யோசிக்கிறீங்க? நான் குத்துன்னு சொன்னதே குத்து சாங்கப்பா. ஓ, ஐ எம் வெயிட்டிங். பார்க்கலாமா? சத்தமே வரல. சூப்பர்.